பிக் பாஸ் நேர்களுக்கு வணக்கம். ஸோ இன்றைக்கி எபிசோடில் பார்த்தோம் அப்படின்னா, நம்ம எப்போதுமே பார்க்குறது தான். வீக்கெண்ட் ஆச்சுன்னா திவ்யாவை போட்டு அடிப்பார், திவ்யாவை பேச விட மாட்டார், கண்டென்ட் கொடுக்க வக்கில்ல அப்படின்ற மாதிரி திவ்யாவை பேசுவார், அவங்களோட வார்த்தைகளை லிசன் பண்ண மாட்டார். ஆனால் என்னதான் இருந்தாலும் உங்களை இந்த ஹோஸ்ட்டும் சரி, இல்லை உள்ளே இருக்க செட் ஆடியன்ஸும் சரி, உங்களை என்ன வேணாலும் பண்ணலாம், பட் நீங்கள் ஒரு இடத்துல எந்திரிச்சு வரணும் அப்படின்றத இன்றைக்கி அழகாக சொன்னார். அது திவ்யா எந்த அளவுக்கு புரிஞ்சு வராங்க அப்படின்றது தெரில. ஏன்னா திவ்யா நீங்கள் வந்து கத்துறாங்க, நம்மளை கத்த வைக்கிறாங்க, உள்ளே இருக்க ஹவுஸ்மேட்ஸ் அப்படின்ற இடத்துல நிற்கிறீங்களே தவிர அதுலேருந்து வெளியே வரணும், வளர்ச்சியே இல்லை, அப்படியே இருக்கிறீங்க அப்படின்னாங்க. ஸோ திவ்யாவை நம்ம முதல் வாரத்தில் பார்த்தோம் இல்லையா, அந்த ஹோட்டல் டாஸ்கில் பார்க்கும்போது அவங்க அவ்வளோ கோபமாக இந்த ஹவுஸ்மேட்ஸ் எல்லாரும் இப்படி தான் கத்திட்டு இருக்கிறாங்க, இவங்க கத்துறாங்க, நம்மளை கத்த வைக்கிறாங்க, ஆனால் கத்துனா தப்புன்னு சொல்கிறாங்க, இந்த பாயிண்ட்டை இன்னைக்கு வரைக்கும் பேசிகிட்டு இருக்காங்க. பட் அதை தாண்டி இன்னும் கொஞ்சம் வந்து அவங்க கேம் ஃபோக்கஸ்டாக லைக் இப்படி தான் இருக்கும். இந்த வீடு உங்களை எல்லா விதத்துலையும் சோதிக்கும், பட் அதை நீங்கள் எப்படி எதிர்கொள்கிறீங்கன்றது ரொம்ப முக்கியம். அதை எனக்கு 6th சீசனில் அசீம் ப்ரோ சொல்கிறது ஞாபகம் இருக்குது. லைக் உங்கள் மேலே நிறைய கற்கள் எடுத்து வீசுவாங்க, அந்த கற்களை நீங்கள் உங்களுக்கு தகுந்த ஆயுதமாக மாற்றிக்கணும் அப்படின்றது தான். ஸோ உங்களை வந்து உங்களோட பேஷன்ஸை டெஸ்ட் பண்ணுவாங்க. அவங்க பர்ஃபெக்டாகவே இருக்க மாட்டாங்க, பட் உங்களை பர்ஃபெக்டாக இருக்கணும்வாங்க, உங்களை ப்ளேம் பண்ணுவாங்க. ஆனால் அதுக்கு அழுது உடஞ்சி உட்காராமல் அவங்கள அப்போவே கேள்வி கேட்டுக்கணும். அவங்கள கேள்வி கேட்குறது மட்டும் இல்லாமல் நாம் உடையக்கூடாது. ஆமாண்டா நான் அப்படி தான்டா அப்படின்னு அவங்க பதில் சொன்னால் கூட அவங்க தப்பை சுட்டி காட்டணும், மக்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும். கத்துறதுல சண்டை போடுறதுல வேலையே கிடையாது. ஆனால் இதை ஏன் நம்ம திவ்யா கிட்ட எதிர்பார்க்குறோம் அப்படின்னா, இந்த வீட்டில் அந்த ஒரு குவாலிட்டியான பர்சனாக நான் திவ்யாவை பார்க்குறேன். இப்போ அமித் நான் எடுத்துக்கிட்டேன்னா எனக்கு அமித்தை ரொம்ப பிடிக்கும். அவர் ஒரு நல்ல சோல் அப்படின்றது தான் இருக்குது. பெருசாக ஒரு வாய்ஸ் அவுட் பண்ண மாட்டாரு, எல்லாருக்கிட்டையும் ஸ்வீட்டாக இருக்கார், சின்ன சின்ன பிரச்சனைகளை அட்ரஸ் பண்ணுறாரு, அவ்வளோதான். ஆனால் திவ்யா அப்படி கிடையாது. அந்த வீட்டில் யாருக்கு என்ன பிரச்சனை நடந்தாலும், அது ரம்யாவுக்கு ஒரு ப்ராப்ளம்னாலும் அட்ரஸ் பண்ணுவாங்க, சுபிக்ஷாவுக்கு ஒரு பிரச்சனைனாலும் அட்ரஸ் பண்ணுவாங்க, சபரிக்கு தனக்கு கூட பல தடவை சண்டை வந்த சபரிக்கு ஒரு பிரச்சனாலும் அவர் கூட போய் நிற்பாங்க, எஃப்ஜேக்கு அப்படின்னாலும் நிற்பாங்க. ஸோ தனக்கு கூட இருக்கிறவங்க தன் கண் முன்னாடி ஒரு தப்பு நடக்குதுன்னா அதை திவ்யா அட்ரஸ் பண்ணுறாங்க. ஆனால் அதை தாண்டி அந்த கோபம் இருக்கு இல்லையா, அந்த கோபம், அந்த தைரியம், மூஞ்சிக்கு நேராக கேள்வி கேட்கறது, இதெல்லாம் ரொம்ப சூப்பர். அதை தாண்டி இந்த கேம் இப்படி தான் இருக்கும். அவங்க தப்பானவங்களாக இருப்பாங்க, ஆனால் உங்களை மட்டும் சரின்னு, நீங்கள் மட்டும் சரியா அப்படின்னு நம்மளை கேள்வி கேட்பாங்க. ஸோ இந்த கேம் இப்படி தான் இருக்கணும். நாம் அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும். உங்களோட தைரியம் நல்லா இருக்குது, முதுகில் குத்தாமல் மூஞ்சிக்கு முன்னாடி பேசுகிறீங்க, யாரையும் போய் பின்னாடி புறணி பேசாமல் ஆரம்பத்தில் பேசுகிறீங்களா, அதெல்லாம் சூப்பராக இருக்குது. ஆனால் அதை அழுது புலம்பி அங்கேயே தேங்கி நிற்காமல் அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆன் ஆகணும். அதை தான் சேதுபதி சொல்கிறாரு. லைக் நீங்கள் வந்து ஒரு க்ரோத் காட்டுங்க. இப்படி தான் இருக்காங்க இந்த ஹவுஸ்மேட்ஸ், கத்துறாங்க, கத்த வைக்கிறாங்க. ஏன்னா ரம்யாவை வந்து எல்லாருமே இந்த வார கேப்டன்சியை பற்றி பேசும்போது ரம்யா இதை பண்ணாங்க அது பண்ணாங்கன்னு அவங்க மேலே நெகட்டிவிட்டியாக சொல்லும்போது அந்த ஒரே ஒரு ஆள் எந்திரிச்சு நின்று இவங்க மட்டும்தான், திவ்யா மட்டும்தான், சார் இல்லை சார் நானும் கேப்டனாக இருந்து பார்த்துருக்கேன், இந்த வீட்டில் நம்மளை இப்படி தான் சார் பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னாங்க. அப்போ தான் சேதுபதி சொல்லியிருப்பாரு, ஓகே இது நீங்கள் வந்து க்ரோத்தையே காமிக்க மாட்டீங்க, இதே கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னார். ஸோ அதை திவ்யா புரிஞ்சுக்கணும். இந்த வீடும் இந்த இடமும் அதுக்கான இடம் தான். பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே நீங்கள் எப்பேற்பட்ட நபராக இருந்தாலுமே உங்களை மேலே குறை சொல்கிறதும் குத்தம் கண்டுபிடிக்கிறதும் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் அது நீங்கள் கிடையாதுன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா, அப்போ அதை விட்டு அடுத்த கட்டத்துக்கு போகணும், அடுத்த பிரச்சனைக்கு போங்க, அடுத்த பிரச்சனையிலும் இப்படி குரல் கொடுங்க, பாயிண்ட்ஸை வேலிடாக வைங்க. தப்புன்னு தெரியுதா, ஜெயிலுக்குள்ளே உட்காந்துருந்தீங்க அன்றைக்கி கேட்டிங்க இல்லையா, உங்களுக்காக வேறு யாரும் நியாயம் கேட்டுக்க மாட்டாங்க திவ்யா. இப்போ அன்றைக்கி நீங்கள் ஜெயிலில் வந்து நீங்கள் திவ்யா, ஆதிரை, வினோத் 3 பேரும் உட்காந்துருந்தீங்க. ஆனால் வெளியே பார்த்தோம்னா ரம்யா, எஃப்ஜே இவங்கெல்லாம் வந்து உள்ள அவங்களாம் என்ன பெர்ஃபார்ம் பண்ணாங்கன்னே தெரியல. அவங்க வெளியே இருக்கும்போது நீங்கள் உள்ள ஜெயிலுக்குள்ளே இருந்தது தப்பு. ஸோ உங்களுக்காக சேதுபதி கேள்வி கேட்க மாட்டார், நீங்கள் தான் உங்களுக்காக கேள்வி கேட்கணும். அதை மக்கள் பார்க்குறாங்க, மக்களுக்கு புரியும். ஆமாம் இந்த பொண்ணு போல்டாக எல்லா விஷயத்தையும் கேட்குது, பின்னாடி ஒளிஞ்சி சாண்ட்ரா மாதிரி முதுகுக்கு பின்னாடி போய் ஒவ்வொருத்தரையும், இல்லை பார்வதி மாதிரி ஒவ்வொருத்தரையும் மண்டையை கழுகாமல் மூஞ்சிக்கு நேராக கேட்குறாங்க திவ்யா அப்படின்ற பேர் உங்களுக்கு வரும். ஆனால் அதுக்காக நீங்கள் வந்து நான் வீட்டுக்கு போகிறேன், எனக்கு இங்கே இவங்க கூடலாம் என்னால் இருக்க முடியாது, எனக்கு அன்றைக்கி ஜெயிலில் திவ்யா சொல்லும்போது ரொம்ப திவ்யா உங்கள் மேலே நாங்கள் நிறைய எக்ஸ்பெக்டேஷன் வச்சுருக்கோமே, நீங்கள் இந்த ஒரு வார்த்தை சொல்லலாமா அப்படின்னு வருத்தமாக இருந்தது. இப்படிப்பட்ட நபர்கள் கூட என்னால் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லக்கூடாது. இப்படிப்பட்ட நபர்களுக்கு மூஞ்சிக்கு முன்னாடி பேசுகிற தைரியம்னா என்ன, அந்த தைரியமும் அந்த உண்மைக்கான பவர் என்ன அப்படின்னு காட்டணும். ஸோ அதை திவ்யா கொண்டு வந்தாங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நன்றி.